என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்குறளின் கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருளும் என்பதை நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய கொல்லாமை அதிகாரத்தின் 4ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 324ஆம் குறள். குறளின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். குறள் என்னவென்றால், நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. இதன் பொருள் என்னவென்றால், நல்ல வழி எதுவென்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான். கதையை பார்ப்போம். சாரு, இன்னைக்கு நைட் டிஃபன் வேண்டாம், ஆபீஸ் நண்பன் பிறந்த நாள் பார்ட்டி என்று மனைவி சாருமதியிடம் வினேஷ் கூறினார். சரி, நான் ஆடி வெள்ளி என கோவிலுக்கு போய் ஆண்டவன் அம்மா கிட்ட எல்லாத்தையும் காப்பாற்றுன்னு சொல்றேன். நீங்க போய் ஆடு கோழி மீன் முழுங்கிட்டு வாங்க உங்க நண்பர் பிறந்த நாளைக்கு. அதெல்லாம் இதுக்காக சாகணுமா என்றால் சாருமதி. பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை வர்றது தப்பா என கேட்டுக்கொண்டு வினேஷ் கிளம்பினான். திருமணமாகி 25 வருடம் ஆயிற்று. மகள் சுகுணா, மகன் சுபாஷ் கல்லூரியில் படிக்கிறார்கள். வினேஷிடம் உள்ள முக்கியமான பழக்கம் அசைவ உணவும் அதிகம் ரசித்து சாப்பிடுவதுதான். சாருமதியும் அசைவ குடும்பத்தை சேர்ந்தவர்தான். என்றாலும் வீடுகளை வெறுத்து சாப்பிடுவதில்லை. ஆனால் கணவனின் விருப்பத்திற்காக மனதை சமாதானப்படுத்தி அசைவம் தயாரித்து தந்தார். ஆனால் தான் உண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். வினேஷ் மற்றவர்களின் உணவுகளை புரிந்து நடப்பவர். பல சமயம் அசைவம் தயாரித்துவிட்டு ஒவ்வாமை காரணமாக வாழ்ந்திருப்பது, ரகசியமும் பூஜை அறையில் அல்லது மன்னிப்பு கேட்பது என்று மனைவி நிலை உணர்ந்து தெரிந்து புரிந்து வெளியில் சாப்பிட ஆரம்பித்தார். வீட்டில் அசைவம் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டார். மகள் சுகுணா அப்பா மாதிரி. அப்பாவும் மகளும் அடிக்கடி அசைவம் சாப்பிட கிளம்பி விடுவார்கள். மகன் அம்மா மாதிரி சைவம் தான் சாய்ஸ், அசைவம் தப்பு என்று வாதிப்பவன். உயிர்கொலை மட்டுமல்ல, உயிர் வரையும் சாருமதி சுபாஷுக்கு பிடிக்காது. வீட்டில் நாய் பசுமாடு பராமரிப்பவர்கள் இவர்களே. இந்த செயல்களை பார்த்து சுகுணா இவற்றை சுகாதார குறைவு என்று தொடக்கூட மாட்டாள். ஏன் சுகுணா, சிக்கன் திங்க நல்லா இருக்கு, ஆனால் பால் தரும் பசு காவல் காக்கும் நாய் பிடிக்காதோ என்பான் சுபாஷ். ஒரு விடுமுறை நாளில் நால்வரும் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டே ஸ்நாக்ஸ் குறித்து கொண்டிருந்தனர். சுகுணா பிரிட்ஜி தண்ணீர் எடுத்து வர சென்றபோது வளர்ப்பு நாய் சுகுணா மேல் பாய சுகுணா தடுமாறி விழுந்தால் வினேஷ் கோபம் கொண்டு நாயை அடிக்க பாய நாய் ஓடிக்கிடந்த பாம்பின் வாலை பிடிக்க அனைவருக்கும் சூழ்நிலை புரிந்தது. நாய் சுகுணாவை காப்பாற்ற ரிஸ்க் எடுத்தது என புரிந்து கொண்டார்கள். வினேஷ் பாம்பை அடிக்கச் செல்ல சுபாஷ் சாருமதி சத்தம் போட்டு நாயை அடக்க நாய் பாம்பின் வாலை விட அது எஸ்கேப். பாம்பை வினேஷ் அடிக்காமல் பார்த்து கொண்டனர். ஒருமுறை அசைவம் சாப்பிட்ட வினேஷ் வாந்தி பேதியால் மிகவும் சிரமப்பட்டார். ஒரு வாரம் மருத்துவமனை, ஒரு வாரம் வீட்டில் ஓய்வு, திரவ உணவு மட்டும் ஆகாரம் என ஆனது. வீட்டு பசுவின் பால் 10-12 நாள் உணவாக உணர்ந்தார். மற்றவர்கள் புலால் மசாலா ஆயில் அதிகம் எடுத்ததால் கல்லீரல் பாதிப்பு ஆரம்பம் என்றனர். கொழுப்பு பொருட்கள் அதிகம் எடுத்ததால் இதன் பாதிப்பு என்றும் கூறினர். அதனால் அசைவத்தை விட்டுவிடும் சூழலுக்கு கட்டாயத்தால் தள்ளப்பட்டார். சுகுணா மருத்துவமனையில் தந்தையை பார்த்து கொள்ள சாருமதி வீட்டில் தேவையான உணவு தயார் செய்து அந்த சமயத்தில் சுகுணா மருத்துவமனையில் தங்க நேரிட்டது. சுகுணா மருத்துவமனையில் மருத்துவர்கள் உயிர் காக்க படும் பாடு, வியாதி வேதனைகள், விபத்து, துடிப்புகள், இரத்தப்போக்கு, கை கால் பாதிப்பு என்பதெல்லாம் பார்த்து அசைவ உணவை உணர்வுபூர்வமாக விற்க ஆரம்பித்தார். தந்தையின் கல்லீரல் பாதிப்பு அவர் மனதை பாதிக்க அவள் அசைவத்தை விட்டுவிட்டார்.
புவி வாழ்வில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஏதோ ஒரு பொறுப்பு தரப்பட்டுள்ளதா எங்கேயோ போதப்படுத்தது நினைவு கொண்டது. உயிர்களை நிறுத்தலே பெரிய அறம் என சுகுணா உணர்ந்தால். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, முன்பே நாம் சிந்தித்த பிரகாரம் அசைவம் சைவம் என்பது அவர்களுடைய சாய்ஸ் என்ற ஒரு சூழ்நிலையில்தான் இன்றும் உள்ளது. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அசைவம் கட்டாயமில்லை. ஆனால் அதில் அந்த உணவில் கட்டுப்பாடுடன் எடுத்துக்கொள்ளும் போது பல நன்மைகள் உண்டு. சைவத்தில் கிடைக்கும் ஒரு சில குறை உணவுப் பொருட்கள் கூட வேண்டிய அளவு அசைவத்தில் கிடைப்பதாக ஒரு சூழ்நிலையும் உண்டு. ஆனால் சைவ உணவுகள் பரவலாக எடுத்துக்கொண்டால் அந்த குறைபாட்டையும் நாம் நீக்கிக் கொள்ளலாம். இதில் மற்றொன்று என்ன என்றால், அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம். அது சைவமாக இருக்கட்டும் அசைவமாக இருக்கட்டும். அதுவும் மேலும் இந்த காலத்தில் ஒரு வேக வாழ்வில் ஒரு செடென்டரி செட்டப் தான். அதாவது நாம் வேக வேகமாக அடுத்தடுத்த முடிவுகள் செய்யலாம், அடுத்த செயல்கள் செய்யலாம். ஆனால் இது ஒரு நம்ம உணவுகளை முன்னும் செரித்து நம் உணவுகளை நம் தேவைக்கு எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மேல் நாம் உணவுகளை சாப்பிடுகிறோம் என்பதே இந்த காலத்தின் ஒரு சூழ்நிலை. அதனால் உணவு சாப்பிடுவதில் ஒரு சில கட்டுப்பாடுகள் தேவையுள்ளது. ஓரளவு சிந்தனை செய்து பார்த்தால் அசைவ உணவில் கொஞ்சம் கொழுப்பு மற்ற சத்துக்கள் அதிகம் இருப்பதற்கு உண்டு. இதில் அது தயாரிக்கும் முறையும் உண்டு. அதனால நம்ம இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு அசைவ உணவு அளவாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அது உயிர்களை பற்றி நாம் நிறைய சிந்தனை செய்யும் போது அதை தவிர்க்கலாம். இது அவரது ஒரு தனிப்பட்ட சாய்ஸ் தான். ஆனால் இதில் பார்த்தோம்னா நம்ம வேற ஒரு சில நுணுக்கமான பிரச்சனைகள் பல சிந்தனைகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. பூமி வாழ்க்கையில் அதாவது பஞ்சபூதங்களின் சமநிலைக்காகவும் ஒரு சிலது ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. திருவள்ளுவர் அக்கால மனித வாழ்வில் அவருக்கு உண்டானதை அவர் மனதில் தெளிவானதை கூறியுள்ளார். பொதுவான கருத்து என்னவென்றால், அதாவது எல்லோரும் மனித நேயத்துடன் எல்லா உயிரினங்களும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதை கண்கொண்டு பார்த்து கூட திருவள்ளுவர் கருத்துக்களை கூறியிருக்கலாம். இதை நாமும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இக்கால மனித வாழ்விலும் வருகிறது. அதை பற்றி நாம் சிந்திப்போம். நமக்கு உண்டானதை நாம் ஒரு முறையுடன் எடுத்து வாழ்வை தொடருவோம். இத்துடன் கதை முடிக்கிறது. வேறொரு குரலுடன் அதன் கதையிலும் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மற்றுமனை ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதையும் பொருளும் படங்களும் கருத்தும் யாவும் கற்பனையானவை. யாரையும் எதையும் எப்பொழுதும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வாழ்வு வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர். வணக்கம்.